அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம குரூப் 2 பொது தமிழுக்கு 100 கேள்விகள் பார்த்தோம்னா 5000 கேள்விகள் பார்த்து முடிச்சிருப்போம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல வேர்ட் டாக்குமெண்ட்டில் பார்த்தோம். அப்புறம் ஒரிஜினல் கொஸ்டின்ஸ்லேருந்து கேள்விகளாக பார்த்து வரோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் குரூப் 2 எழுதுகிறப்போ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம குரூப் 4 கொஸ்டினே அப்படி இருந்தது, குரூப் 2 எப்படி இருக்குன்ட்டெல்லாம் கவலைப்படாதீங்க. நல்லபடியாக நடக்குன்னு நம்புவோம். அதனால் நீங்கள் போய் நாளைக்கு நல்லபடியாக தேர்வு எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி உங்களுக்கு அந்த கரெக்ட் டைமில் போய் ரீச் ஆயிருங்க. நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. இதில் ஒவ்வொரு கேள்வியாக என்னங்கிறத பார்த்துடலாம். எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார். உவமையின் பொருளை எழுதுக. கொடிகட்டி பறந்தார். இந்த உவமையின் பொருள் ஆப்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா புகழ்பெற்று விளங்குதல் என்பது சரியான ஒன்று. வந்து உருண்டது. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. இது நீங்கள் நம்ம பார்த்த வீடியோல எல்லாம் வந்துட்டே இருக்கிற கேள்வி. பந்து உருண்டது. ஆப்ஷன்ல பந்து உருண்டது என்பது தன்வினை வாக்கியம் என்பது சரி. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது எவ்வகை விடை? நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. அவருக்கு கால்வலி இருக்கிறதுனால நான் கால் வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. இதே பார்த்தீங்கன்னா நீ விளையாட வர்றையா அப்படின்னா கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னால் உருவது கூறல் விடை. இனிமேல் நடக்க போகிறது சொல்கிறத உருவது கூறல் விடைன்னு சொல்லுவோம். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. பூங்குழலி திருக்குறள் கற்றிலல். திருக்குறள் கற்றால். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள். பூங்குழலி என்ன பண்ணுறாங்க, இன்னொருக்கு திருக்குறளை சொல்லித்தராங்க. கற்பித்தாள் என்பது பிறவினை சொற்றொடராகும். பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாளா? இது வினாவா வரும். இதில் பார்த்தீங்கன்னா பிறவினை சொற்றொடர் பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள் என்பது சரி. சரியான இணையை தேர்ந்தெடு. குறை குறை. அப்படி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா குறை நாயின் குறைப்பொலி, அளவை குறைத்தல். ஆப்ஷன் ஏ சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்துக. தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது. ராசராசனால் கட்டப்பட்டது தஞ்சை பெரிய கோவில். கட்டப்பட்டது ராசராசனால் தஞ்சை பெரிய கோவில். இதில் ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர் என்ன வரும்? தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது என்பது சரியான தொடர். வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. வா. இதில் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? வந்தவர் என்பது வினையாளனையும் பெயராகும். பின்வரும் வேர் சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டறி. தா இதனுடைய வினைமுற்று. இதில் தந்தங்கிறது பெயரச்சம், தந்துங்கிறது வினையச்சம், தந்தவர்ங்கிறது வினையாளனையும் பெயர். வினைமுற்று பார்த்தீங்கன்னா தருகின்றனர் என்பது சரியான வினைமுற்று. சிரி என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர். இதில் சிரித்து வினையச்சம், சிரித்த பெயரச்சம், சிரித்தல் தொழிற்பெயர். வினையாளனையும் பெயர் என்ன வரும்? சிரித்தவள் என்பது வினையாளனையும் பெயர். உன் எனும் வேர் சொல்லிலிருந்து வினையாளனையும் பெயரை கண்டுபிடிக்க. உண்டான், உண்டு, உண்ட. இதில் உண்டவன் என்பது வினையாளனையும் பெயர். உண்ட பெயரச்சம், உண்டு வினையச்சத்துக்கு வரும். தருகுவேன் என்பதன் வேர்ச்சொல் என்ன? இதில் நம்ம எடுத்தோடனே தருன்னு போட்டுறக்கூடாது. அதோட வேர்ச்சொல் என்ன வரும்? தா என்பது தான் சரியான வேர்ச்சொல். காப்பார் என்பதன் வேர்ச்சொல் என்ன? இதில் பார்த்தீங்கன்னா கா என்பது தான் சரியான வேர்ச்சொல்லாகும். சரியான தொடரை கண்டறிக. நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை சந்திப்பிழையற்றதில் விட்டுவிட்டேன். இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டுவிட்டேன். இதுதான் சரி. இதில் உண்ணும், அதே மாதிரி வழக்கம் இதெல்லாம் தவறு. நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டுவிட்டேன். ஆப்ஷன் பி சரியான ஒன்று. குளவி குளவி. பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. குளவினா என்ன வரும்? வண்டு. இது குழந்தை என பொருள்படும். அடுத்த ஒன்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஆப்ஷன் அப்படி பாருங்க. லியூட் மியூசிக் யாழிசை. சாம்பர் என்பது அறையை குறிக்கும். ரோட்டு என்பது மனப்பாடம். டிக்டாக்டிக் கம்பைலேஷன் நீதிநூல் திரட்டு. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. பிறமொழி சொற்களை நீக்குக. யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால். சட்டை போட்டு, அதே மாதிரி ஆடை அணிந்து, அணிகலன் அணிந்து. இதில் சீருடை அணிந்து பள்ளிக்கு போனால் என்பது சரியான தொடர். வலுவு சொற்களை நீக்கி எழுதுக.
குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். இத்தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி. இதில் பார்த்தீங்கன்னா வித்துவ கோட்டம்மா பால் வலுவமைதி, பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறாருங்கிறது திணை வலுவமதியை சாரும். தொடரில் உள்ள பிழையற்ற வாக்கியம் எது? பானையை உடைத்தது கண்ணன் அல்ல, பானையை உடைத்தது கண்ணன் அன்று. இதில் சரியான ஒன்று பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். இதே பெண்மானாக இருந்தால் கண்ணன் அல்லல் அப்படின்னு வரும். பானை உடைத்தது கண்ணன் அல்லேன். இதில் பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் என்பது சரியான வாக்கியமாகும். எதிர்ச்சொல்லை கண்டறிக. இன்சொல் இனிய சொல். இதற்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? கண்டிப்பாக வன்சொல் என்பது எதிர்ச்சொல்லாகும். விண்ணம் எதிர்ச்சொல் தருக. விண்ணம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சேதம் என பொருள்படும். அப்போ இதற்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? சேதமற்ற என்பது சரியான விடை. பால் கூட்டல் ஊரும் சேர்த்தெழுதுக. இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பாலூரும் என்பது சரியான விடை. மாசர பிரித்து எழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதுக்கு என்ன வரும்? மாசு கூட்டல் அற. ஆப்ஷன் சி சரியான ஒன்று. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள். இதுதான் சரி. இதில் பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறான், இது தவறு. பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார், இது பன்மையில் வர்றதுனால திட்டமிடுகிறார் தவறு. பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகின்றது, இதுவும் தவறு தான். அப்போ ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் என்ன விடை வகையை சாரும்? அவர் போக மாட்டேன்னே சொல்லுகிறார், இது மறுத்து கூறல், மறை விடை ஆகும். ஒருமை பன்மை பிழை நீக்குக. இவை பழங்கள் அன்று, இது பழங்கள் அன்று, இவைகள் பழங்கள் அன்று. இதில் பார்த்தீங்கன்னா இது பழம் அன்று என்பது தான் சரியான விடை ஒருமைக்கு. ராமன் குகனிடம் விடுநனி கடிது என்றான். இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கான பொருளை தெரிக. கடிது அப்படின்னா என்ன? கடிது என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா விரைவாக என பொருள்படும். பொருத்தி வினா காண்க. யானர் அப்படின்னா என்ன? வாரி, ஓதை, முட்டாது. யானர் புது வருவாய், வாரி வருவாய், ஓதை என்பது ஓசையை குறிக்கும், முட்டாது தட்டுப்பாடின்றி. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. நண்பா படி என்ற விழித்தொடர்க்கு இணையான தொடரினை தேர்ந்தெடுக்க. இதில் தேன்குடி, விரைவாக வா, அங்கே போ. இதில் கண்ணா வா என்பது சரியான இணையாகும். கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை? கன்னி இதில் பார்த்தீங்கன்னா 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. இது அடிக்கடி கேட்டாங்க. பழைய கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ரூபாயத் அப்படின்னா 4 அடி செய்யல்னு பார்த்துருப்போம். இதில் கன்னி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகையாகும். கூட்டப்பெயர்கள் இதில் சொல், அதாவது கல்னா கற்குவியல், பழக்குலை, புல்கட்டு, ஆட்டுமந்தை. இதில் சரியான இணை தொடரை தேர்வு செய்க. இது நம்ம சொன்னதுதான். கல்லுக்கு கல்குவியல், பழக்குலை, புற்கட்டு, ஆட்டுமந்தை. ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. வருக்கை என்பது என்ன? ஆப்ஷன்ல வருக்கை என்பது பலாப்பழம் என்பதை குறிக்கும். சரியான கூற்றினை தெரிவு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் வானொலி உரை. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். இதில் பார்த்தீங்கன்னா 3 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். கூற்று காரணம் சரியா தவறா? உரிச்சொற்கள் குறிப்பு பண்பு எனும் பொருளை தருவதில்லை. உரிச்சொற்கள் தனித்து வழங்கப்படும். உரிச்சொற்கள் குறிப்பு பண்பு எனும் பொருளை தருவதில்லை என்பது தவறு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காரணமும் தவறு, அதாவது உரிச்சொற்கள் தனித்து வழங்கப்படும் என்பதும் தவறான ஒன்று. கூற்று ஓர் ஆணை குறிப்பது ஆண்பால். உயர்துணைக்கு உரியவன் ஆண். இதில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் பி சரியான ஒன்று. குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. இறை, ஈகை, உடல், ஊன், படம், பார்த்தல். இதில் சிறகு, வளர்த்தல் என்பது தவறான இணையாகும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பெரிய. இதில்
எல்லாருக்கும் பெரிய வணக்கம், அவன் பெரிய நண்பனாக இருக்கிறான், பெரிய விலங்கிடம் பழகாதே. இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா பெரிய ஓவியமாக வரைந்து வா. ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. இதில் பாருங்க, அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும், ஏனெனில் அவை நம் வாழ்வை வளமாக்க வேண்டும். இதில் என்ன வரும்? ஏனெனில் என்பது சரியான ஒன்று. அடுத்த ஒன்று பாருங்க, நேற்றிரவு நல்ல மழை பெய்தது. சரியான இணைப்பு சொல். ஏரி குளங்கள் நிரம்பின. நேற்றிரவு நல்ல மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின என்பது சரியான ஒன்று. ஆசிரியர் நாளை சிறுதேர்வு, நாளைன்னு சொல்லிட்டாங்க, அப்போ என்ன வரும்? சிறுதேர்வு நடத்துவார் என்பது சரியான விடை. சோளம், விளக்கு, தேன், தட்டு இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் சரியானது என்ன? இதில் சோள விளக்கு, சோளத்தேன், தேன் சோளம் இதெல்லாம் தவறு. சோளத்தட்டு என்பது தான் புதிய சொல்லாகும். சரியான இணையை கண்டறிக. இதில் மணியடி, மரக்கிளை, அதே மாதிரி தேவாரம் இப்படி வரும். இதில் ஆள் கூட்டல் இலை, ஆளிலை என்பது சரியான இணையாகும். வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குகிறோம்? வாயில் நம்ம இப்போ என்னன்னு சொல்கிறோம்? வாசல் என அழைக்கிறோம். சரியான நிறுத்தற்குறியுடைய தொடரை தேர்ந்தெடு. இதில் வணக்கம் கமா ஐயா, நான் இணைய தமிழன் பேசுகிறேன். இதுதான் சரியான ஒன்று. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியக்குறிவல்ல, இதில் நான் இணைய தமிழன் பேசுகிறேன். அதே மாதிரி இங்கே கமாவில் இங்கே முற்றுப்புள்ளி வந்திருக்கு. இதனால் சரியான ஒன்று வணக்கம் கமா ஐயா, நான் இணைய தமிழன் பேசுகிறேன் என்பது சரி. எந்தை, இதனுடைய சரியான மருவு என்ன? எந்தை, இதில் தந்தை என்பது சரியான மருவு ஆகும். ஊர் பெயரின் மருவுவை எழுதுக. சரியான ஊர் பெயரின் மருவு என்ன? இதில் மயிலை, மயிலாப்பூர் வரணும். புதுமை, புதுக்கோட்டை தவறு, அதாவது புதுகை தான் புதுக்கோட்டை. புஞ்சை, தஞ்சை, தஞ்சாவூர். இதில் குடந்தை, கும்பகோணம் என்பது சரியான மருவு. தவறான ஊர் பெயரின் மருவுவை எழுதுக. இதில் உதகை, உதகமண்டலம், தஞ்சை, தஞ்சாவூர், குடந்தை, கும்பகோணம். இதுக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? புதுகை அப்படிங்கிறதான் எது வரும்? புதுக்கோட்டைக்கு வரும். புதுவை என்பது புதுச்சேரிக்கு வரும் மருவு ஆகும். திசை சொற்களை பொருத்துக. ரூபாய் என்பது எதிலிருந்து வந்தது? இந்துஸ்தானி. அதே மாதிரி துட்டு, தச்சு. நபர் அப்படிங்கிறது அரபி. குல்லாங்கிறது பார்சி மொழி சொல்லாகும். ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பிரிண்டர், படியெடுப்பி, ஹார்ட் டிஸ்க்னா மென்பொருள் தவறு. ஸ்க்ரீன், கீபோர்டு, விசைப்பலகை என்பது சரியான ஒன்று. அலுவல் சார்ந்த சொற்களை கண்டறிந்து எழுதுக. ஸ்டாம்ப் பேட், இதனுடைய தமிழாக்கம் என்ன? இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா மைப்பொதி என்பது சரியான ஒன்றாகும். இரட்டை கிளவி போல் உவமை கூறும் பொருள் யாதென கண்டறிக. இதில் இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் என்றவர் யாருன்னு வரும். இதில் இரட்டை கிளவி போல் என்பது பார்த்தீங்கன்னா ஒற்றுமை என்பதை குறிக்கும். பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தா இணை என்ன? உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு, நகமும் சதையும் போல நட்பு, நீர்மேல் எழுத்து போல நிலையின்மை, மலைமுகம் காணா பயிர் போல. இது வந்து வருத்தம் தான் வரும். உவகைனா மகிழ்ச்சி என்பது தவறு. பொறுத்துக. ஊமை கண்ட கனவு போல என்ன வரும்? உடுக்கை இழந்தவன் கை போல, வரையா மரபின் மாறி போல, ஒருமையுள் ஆமை போல. ஊமை கண்ட கனவு போல தவிப்பு. அதே மாதிரி உடுக்கை இழந்தவன் கை போல நட்பு, வரையா மரபின் மாறி போல கொடை, ஒருமையுள் ஆமை போல அடக்கம் என்பதை குறிக்கும். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான ஒன்று. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினவும் வினா என்ன? இதில் ஆசிரியருக்கு தெரியும், மாணவரை பார்த்து கேட்பதால் இது வந்து அறிவினா என்பது சரி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுகிறார். இதில் பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று. சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார் என்பதுதான் சரி. இதில் பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுகிறாரா,
சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுவதேன்? பாரதியார் ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறார்? இதெல்லாம் வந்து தவறான வினா. அடுத்த ஒன்று, பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. விடைக்கேற்ற வினா. இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். இது புக் பேக்லேயே வருது. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது என்பதுதான் சரியான வினாவாகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடராக்குக. நீரின்றி இயங்க இவ்வுலக மக்களால் முடியாது. இப்படி ஆப்ஷனில் பாருங்க, இயங்க நீரின்றி, இவ்வுலக நீரின்றி. ஆப்ஷனில் சரியான ஒன்று, நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது என்பது சரியான சொற்றொடர். படி என்ற சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன? இதில் நம்ம பார்த்துருக்கோம். படினா படித்தவர், படித்த பெயரச்சம், படித்து அப்படிங்கிறது வினையச்சத்தை குறிக்கும். அகரவரிசை, இதில் காவரிசை வருது, காவரிசை, மாவரிசை. இதில் அப்போ காங்கா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா, யாரா, இந்த வரி தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதில் கடவுச்சொல், காசோலை, காணொளி, தொலைநகல், முன்பதிவு. ஆப்ஷன் சி தான் வந்து சரியான அகரவரிசையாகும். கூந்தல், கோலம், கிழக்கு, கௌதாரி. காவரிசையில் அப்படி பாருங்க என்ன வரும்னு. இதில் கிழக்கு, கூந்தல், கோலம், கௌதாரி என்பது சரியான அகரவரிசை. தருகின்றனர், இதனுடைய வேர் சொல்லை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தருகின்றனர் அப்படின்னா அதனுடைய வேர்ச்சொல் தா என்பது சரியான வேர்ச்சொல். வனப்பு, பொருள் கண்டறிக. வனப்புன்னா எதை குறிக்கும்? அழகு என்பதை குறிப்பதாகும். ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். இசை, இசைனா புகழ்னு வரும். இசைவு, இசைவு கொடுத்தார் அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று. பிழையற்ற சொற்றொடரை கண்டறிக. இதுல ஏரியில் குளித்துவிட்டு மலை மீது ஏறினான். இதுல ஏரியில் குளித்துவிட்டு மலை மீது ஏறினான், இதுவும் தவறு. இதுல சரியான ஒன்று. இதுல சந்தி பிழையற்றது தான். ஏரியில் குளித்துவிட்டு மலை மீது ஏறினான் என்பது சரியான ஒன்று. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொருத்துக. இது நம்ம பார்த்ததுதான். ஹியூமானிட்டி மனிதநேயம், மெர்சி கருணை, டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, லாரினா சரக்குந்து. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. நிறுத்தற்குறிகள் அறிதல். மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள். இதுல ஆச்சரியக்குறி வந்திருக்கு, இங்கே இப்படி வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மாணவர்கள் ஒற்றை மேற்கோறிக்குறிகளில் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள். ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. பிழை நீக்கி எழுதுக. துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். இதுல முதல் சொல் என்ன வரும்? துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் என்பது சரியான ஒன்று. உதித்த, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுது. உதித்தன்னா என்ன வரும்? அதனுடைய எதிர்ச்சொல் மறைந்த என்பது சரியான எதிர்ச்சொல். பொருந்தா பெயரை கண்டறிக. ஔவையார், காவற்பெண்டு, நப்பசிலையார் இவங்கெல்லாம் சங்ககால பெண் புலவர்கள். நீலாம்பிகை அம்மையார் வந்து அவங்க கிடையாது. இது நீலாம்பிகை அம்மையார் யாருன்னு ஒரு கேள்வி அடிக்கடி கேட்டிருப்பாங்க. இவங்க மறைமலை அடிகள் மகள் தான் வந்து நீலாம்பிகை அம்மையார் ஆவார். பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுல மார்பு, அமிழ்து, இயல்பு, இதுல நெஞ்சு என்பது பொருந்தா சொல்லாகும். குற்றியல் உரத்துல பார்த்துருப்போம். அடுத்தது தவறான இணையை கண்டறிக. தார்னா மாலை, தமர்னா பகைவர், தமர்னா உறவினர்னு வரும், பகைவர் தவறு. இதுதான் வந்து தவறான இணை. முனிவு சினம், கவரினா சாமரை என பொருள்படும். அடுத்த ஒன்று, கீழ்காணும் பத்தியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா தனக்கென்று ஒரு தனியிடம் பெறுகிறது. மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது. அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் விவரிக்கப்படுகிறது. இந்திர விழாவின் போது தெருக்களில் புதிய மணலை பரப்பினர். நிழல் தரும் ஊர் மன்றங்கள் நல்லனம் பற்றி சொற்பொழிவாற்றினர். இவ்விழா 28 நாட்கள் நடைபெறும். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில், அதாவது இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும்னு கேட்டிருக்காங்க. மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனியிடம் பெறுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா விழா ஆகும். விழாக்கள் எவற்றின் வெளிப்பாடாக உள்ளது? விழாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்பாடின் வெளிப்பாடாக உள்ளது. இந்திர விழா என் நகரோடு தொடர்புடையது? இந்திர விழா பார்த்தீங்கன்னா புகார் நகரோடு தொடர்புடையது. இந்திர விழாவின் போது தெருக்களில் பரப்பப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா புது மணல் கொண்டு பரப்பினர்.
எத்தனை நாட்கள் இந்திர விழா நடைபெறும்? இந்திர விழா 28 நாட்கள் நடைபெறும் என்பது சரி. சொல்லும் பொருளும் பொறுத்துக. கனகச்சுனை அப்படின்னா என்ன? மதவேலங்கள், முரளும், பலவை, வெய்னா மூங்கில். கனகச்சுனை பொன்வண்ண நீர்நிலை. அதே மாதிரி மதவேலம், வேலம்னா யாரை? மதவேலங்கள்லாம் மதை யானைகள். முரளும் முழங்கும். பலவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. ஒன்று கூட்டல் இடம், இதை நம்ம சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது ஓரிடம் என்பதுதான் சரியான ஒன்று. ஒரு இடம், ஒன்று இடம், ஒன்றே இடம், இதெல்லாம் வந்து தவறான ஒன்று. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. இதில் ஒரு ஓர் எங்கே வரும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓர்னாவே உயிரெழுத்துக்கு வரும். இதில் ஓர் பகல், ஒன்று பகல், ஒன் பகல் இதெல்லாம் தவறு. ஒரு பகல் என்பது சரியான விடை. கீழ் கண்டவற்றை கலவை சொற்றொடராக மாற்றுக. அழைப்பு மணி ஒலித்தது, கயல் கதவை திறந்தால். இதற்கு என்ன வரும்? அழைப்பு மணி ஒலித்ததால் கயல் கதவை திறந்தால் என்பதுதான் சரியான விடையாகும். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் நுனியில் சுருங்கிய காய் எந்த காய்? நுனியில் சுருங்கிய காய் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சோம்பீர்ச்சு, அதாவது சூம்பல். அழுகல், அழியல், தேரைக்காய் எல்லாம் தவறு. நுனியில் சுருங்கிய காய் சோம்பலாகும். ஆன்சியன் லிட்டரேச்சர், இதுக்கு என்ன வரும்? பண்டைய இலக்கியம். இதில் நம்ம எபிக் லிட்டரேச்சர், மாடர்ன் லிட்டரேச்சர், டிவோஷனல் லிட்டரேச்சர் எல்லாம் பார்த்துருப்போம். இதில் ஆன்சியன் லிட்டரேச்சர்னா பண்டைய இலக்கியம் என்பது சரி. கலை சொற்களை பொறுத்துக. பிலாசபர் அப்படின்னா யாரு? மெய்யியலாளர். பிலீப் நம்பிக்கை. ரினைசன்ஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்க, மறுமலர்ச்சி. ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் என்ன விடை? இவர் ஓகேன்னு சொல்லிடுறாரு. கண்டிப்பாக இது வந்து என்ன வரும்? நேர் விடை. இது மரத்து கூறுனா அது வந்து மறைவிடையாகும். குரில் நெடில் மாற்றமறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. கனகம், கானகம். கனகம்னா என்ன குறிக்கும்? பொன்னை குறிக்கும். கானகம் என்பது காடு என்பதை குறிக்கதாகும். அழகு, இரு பொருள் தருக. அழகுக்கு அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. வனப்புன்னா அழகு, வனப்புன்னாலும் அழகு, அணி என்றாலும் அழகு என்று பொருள்படும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள், இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. திங்கள்னா சந்திரனை குறிக்கும். அதே மாதிரி மாதம் என்பதையும் குறிக்கும். இருபொருள் சுட்டுக. பார், பார்னா பார்த்தல். பார் என்பது உலகம் என்பதையும் குறிக்கும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நன்மை, கல்வியே ஒருவருக்கு நன்மை தரும். வாழ்க்கை பயணம் நன்மை பாடங்களை கற்றுத்தருகிறது. மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான ஒன்று. கவிதைக்கு நன்மை தரும், இதெல்லாம் வந்து தவறானது. மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும் என்பது சரியான விடை. சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியத்தை சுட்டுக. கவிதையை எழுதியவர் யாருன்னு வரணும். செல்வத்தின் பயன் என்ன, எத்தனை? தமிழகத்தின் முதலமைச்சர் யார்? இதான் வந்து சரியான வினாச்சொல். பொய்கையாழ்வார் எங்கு பிறந்தார், எவற்றை பிறந்தார்? இதெல்லாம் வந்து தவறான ஒன்று. சரியான வினாச்சொல் தமிழகத்தின் முதலமைச்சர் யார்? தொடரை படித்து ஏற்ற வினாவை தேர்ந்தெடு. பூங்குடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். ஏன் சென்றாள்? எந்த பள்ளிக்கு சென்றாள்? பூங்குடி யார் யாருடன் சென்றாள்? இதில் சரியான வினா பூங்குடி பள்ளிக்கு எப்படி சென்றாள் என்பதுதான் சரியான வினாவாகும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அறிவு நம்பி அமெரிக்கா சென்றார். நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. அந்தோ என் செல்வம் பறிபோயிற்றே. இது எப்படி நடந்தது? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான வினாச்சொல்லாகும். உறங்கினால், வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் என்ன? உறங்கினால்னா கண்டிப்பா என்ன வரும்? இதனுடைய அடிப்பகுதி கட்டளை. உறங்கு என்பது சரி. எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியம் என்ன? நானும் அவனும் உள்ளே சென்றோம். எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை என்றான். இது வந்து தவறு. அதே மாதிரி பாருங்க, மிதிவண்டியில அவ்வளவு தூரம் போகலாமா? இதுவும் வந்து பேச்சு வழக்கு. ஏன் முடியாது? இதுல 1, 4 மட்டும்தான் எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியமாகும். எது தவறான நிறுத்தற் குறியிட்ட தொடர்? மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றினால் முற்றுப்புள்ளி சரி. எழில் என்ன சாப்பிட்டாய் சரி. மா கமா பலா கமா வாழை என்பன முக்கணிகள், இதெல்லாம் சரி. கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார், இப்படி வந்திருக்கணும். இது வந்து ஆப்ஷன் டி தான் வந்து தவறான ஒன்று. நிறுத்தற்குறிகளை அறிதல் எது சரியானது? செல்வி பாடம் படித்தாயா? இதுல கேள்விக்குறி வந்திருக்கணும்.
உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. இதுதான் வந்து சரியான ஒன்று. இந்த ஊரின் பெயர் என்ன என்று கேட்டான் கண்ணன். இதுவும் தவறு. பூ முற்றுப்புள்ளியெல்லாம் வந்திருக்கு. பூக்கமா பழம்கமா பாக்கு வாங்கி வா இப்படி வந்திருக்கணும். இதுவும் வந்து தவறான ஒன்று. இதில் ஆப்ஷன் பி வந்து சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடர். ஆன்சர் இணையான தமிழ்ச்சொல் தருக. ஆன்சர்னா என்னன்னு சொல்லுவோம், விடை என்பது சரியான பதிலாகும். சரியான இணையை கண்டறிக. கிராமம், ஊர், ஹாஸ்பிட்டல், மருந்தகம், குசினி, சமையலறை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான இணை. கிராமம், ஊர், ஹாஸ்பிட்டல், மருந்தகம், நிபுணர், ஓவியர் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று. ஸ்மார்ட் கார்டு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஸ்மார்ட் கார்டுன்னா என்னன்னு சொல்லுவோம், திறன் அட்டை என்பது சரியான விடை. ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறும் விடை. நம்ம இப்போ தான் சொன்னோம், அந்த மறுத்து கூறுனாவே மறைவிடை. அதற்கு சரின்னு சொன்னால் அது வந்து என்னவா வரும், நேர்விடை என வரும். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.